எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி வந்து நம்ம விரால் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷன், சேம் லொக்கேஷனோடைய இன்னொரு பாதி பகுதிங்க இது. ஸோ அந்த பகுதியில் வந்து நம்ம போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஸ்ட்ரைக் ஆகுது, நிறைய விரட்டிட்டு வருது, ஆனால் வந்து தவளையை தொட மாட்டேங்குது. ஸோ இங்கே நிறைய பேர் இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க தூண்டில் போடுறதுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஊக்கடிப்பட்டிருக்கு மீன் எல்லாமே பயத்தில் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி பைட் காஸ்டிங்லாம் கொண்டு வரல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேட்ஃபிஷ் ராடு டைவா பிராண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கி. ஸோ சிமானோடைய 2500 ரீல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஸ்பின்னிங் ரீல் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் போடுறதுக்குன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மீன் வந்து போன தடவை அந்தளவுக்கு நமக்கு மாட்டலை. ஸோ நம்மளோட பழைய செட்டப்பை எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய பிரைடு பார்த்திங்கன்னா சூப்பர் பிரைடுங்க. அது சன்லைனுடைய 30 LBங்க, நல்லா நைஸாக இருக்குது பிரைடு. ஸோ அதே மாதிரி செடி கொடிங்களில் மாட்டினாலும் சூப்பராக வந்துடுது. ஸோ அதே மாதிரி மீன் மாட்டினாலும் நல்லா தாங்குதுங்க. பெரிய மீனை கூட அதில் லேண்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. வேணால் பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்றதை பாருங்கள். ஸோ அது மாதிரி லாங் காஸ்டிங் வந்து சூப்பராக போகுதுங்க. 6 கிராம் ஃப்ராக் கூட ஓரளவுக்கு தள்ளியே போய் விழுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வந்து காலைல விடிஞ்சு சூரியன் கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ வெயில்ச்சம் படப்பட தான் விரால் மீன் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ பார்ப்போம், இதுதான் கரெக்டான டைமு. இப்போ வந்து நம்ம காஸ்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் வந்து மீன் விரட்டுது, ஆனால் வந்து எந்த ஒரு மீனும் தவளையை தொட மாட்டேங்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட நான் இங்கே வந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு வந்தேன், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல இன்றைக்கி. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பை ஃபுல்லாக ரொப்பிட்டு போன இடங்க மீன். அதுதான் எனக்கு மனசே வரமாட்டேங்குது. எத்தனை தடவை மீன் அடிக்கலனாலும் திரும்ப அந்த மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் நம்மளை கொண்டாந்து நிறுத்திடுது. ஸோ எனக்கு இருக்கிற ஒரே ஹாபி பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து நான் யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாதுன்றதுனால தான் தனியாக வந்து நான் வந்து இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். விரால் மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிளாகவே போய் எல்லாமே பண்ணலாங்க. அதேமாதிரி கட்லா ரோகு பார்த்திங்கன்னா நான் பிடிக்கிறத நிறுத்திட்டேன். என்னோடய எய்ம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ ஃபிஷ்ஷை லேண்ட் பண்ணணுன்றது தான். ஸோ அதை வந்து நம்ம லேண்ட் பண்ணிட்டோம். அதனால் வந்து ஸோ அதை அப்படியே விட்டுட்டு இப்போ என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே விரால் மீன் தான். ஸோ கடலுக்கு போகணும். ஸோ கடலுக்கு வந்து இப்போ வெயில் டைமுன்றதுனால தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால் அதுக்கான டயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதோட செட்டப் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ எல்லோரும் கேட்டிருந்தீங்க நம்மளோட செட்டப் என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, விராலுக்கு என்ன ஃப்ராக் யூஸ் பண்ணிங்க, நல்லா ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷமாக விரால் பிடிச்சிட்ருக்குறேங்க. ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிறதுன்றது இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் திரும்பவும். நம்மளோட பழைய வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கட்லா ரோகுல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதே இன்ட்ரெஸ்ட் தாங்க இப்போ விரால்லையும் இருக்குது. ஸோ விரால் வந்து நான் தனியாக போவேன், நல்லா சூப்பர் சைஸ் மீனுங்க, வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பிடிச்சிட்டு அதோடு நிறுத்திட்டு வந்துடுவாங்க. இந்த தடவை தான் எனக்கு வந்து இந்த வருஷம் மீனே ரொம்ப கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு தடவை வந்தால் 2 மீன் அடிக்கும், அதுக்கு மேலே வந்து கிடைக்க மாட்டேங்குது. காரணம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இங்கே குச்சி தூண்டில் வந்து நிறையா போடுறாங்க, அதனால் வந்து மீனுங்கள்லாம் பயத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் புல்தர அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே தான் இப்போ போட்டுட்ருக்கிறேன். ஸோ பார்க்கலாம், காஸ்டிங் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம மீன் வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சுங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தாங்க மீனோடைய ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். அந்த வெயில் படப்பட தான் மீன் வந்து எடுக்கவே ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு மேலே விளையாடுறதுக்கு நமக்கே ஸ்டாமினா பத்தாது. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 லிட்டர் தண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அது எங்கே மூளைக்கு போகுதுன்னே தெரில, அவ்வளோ தாகம் எடுக்குது. ஸோ வெயிலை மேனேஜ் பண்ணுறது தான் இதில் இருக்க பெரிய சவால். ஸோ கோப்ரோ வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்க, ஒரு மீன் லாக் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பர் ஸ்ட்ரைக்குங்க. கேமரா வந்து கீழே ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கு, நான் கவனிக்கலை. ஸோ மீன் பாருங்கள், லேண்ட் பண்ணி கிட்ட வந்தோடனே காட்டுறேன் நான். பாருங்கள், ஒரு மீன் அடித்தாச்சு. ஸோ நம்மளோட சிக்கா வந்து எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கேட்ஃபிஷ் ராடை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பர் ராடுங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 6 வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். விரால் மீனுக்காக ஸ்பெஷலான ராடுன்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கடலுக்காக லூருக்காக கண்டுபிடிச்ச ராடு தாங்க இது. ஸோ நம்ம ஃப்ராக் லூருக்கும் சூப்பராக இருக்கும். லாங் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல பிரைட் இந்த மாதிரி மெல்லிஸாக போட்டிங்கன்னா சூப்பராக போகுது. இப்போ நான் பிடிச்சிருக்கிற ஃப்ராக் பார்த்திங்கன்னா அவாஸ் ஃப்ராகுங்க.
ஸோ 6 கிராம் வெயிட்டு தான். ஸோ இதுவே நல்ல லாங் காஸ்டிங் போட்டு தான் அந்த மீனை நான் வந்து லாக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து தாங்க அடித்து கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள் தவளையை வந்து எந்த அளவுக்கு முழுகிட்டு இருக்குன்னு. நான் பேசிக்கிட்டே அடித்த மீன் தாங்க இது. எப்போவுமே வந்து மீனை லாக் பண்ணும் போது நிறைய பேர் ரொம்ப முரட்டுத்தனமாக லாக் பண்ணுறாங்க. அதனால் நிறைய ராடு உடையிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. ஸோ மீனை லாக் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த 1 செகண்டில் வந்து மீன் முழுங்கின அடுத்த நிமிஷம் நம்ம அடித்ததுனால ஊக்கு மட்டும் நல்லா லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணியே நம்ம மீனை இழுத்தாலே போதும். லைட்டாக ஒரு தட்டுனா போதும் ராடில். ஸோ மீனை வந்து நம்ம கணக்கு பண்ணணும், ஃப்ராக் எங்கே இருக்குன்றதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஃப்ராக் வந்து மேலே இல்லைன்னா கண்டிப்பாக மீன் வந்து அதை உள்ளே இழுத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு லாக் ஆகிருக்கும் போது லாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த விரலோட பல் இந்த இதெல்லாம் நம்ம கையில் வந்து கிழிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த சிக்கா பைக்குள்ளே போட்டு வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சிக்கா பையை லாக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த மீனை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம எப்போவுமே தண்ணிக்குள்ளே இறங்கியாச்சுன்னா நம்ம இடுப்பில் கட்டிக்கோங்க. நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். மீனை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நம்ம உள்ளே லாக் போடணுன்னா கண்டிப்பாக அந்த லிப்பர் யூஸ் பண்ணுங்கள். லிப்பர்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ நான் சைடில் எடுத்துருப்பேன் பாருங்கள், கிளிப்பு மாதிரி இருக்கும். அதை வந்து மீனுடைய மவுத்தில் மாட்டிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு லாக் ஆகிற மீன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நோஸ் பிளேயரை வந்து விட்டு நீங்கள் கழட்டினீங்கன்னா மீன் மிஸ் ஆகாது. மேக்ஸிமம் இந்த மீனுங்களை மிஸ் பண்ணாமல் பிடிங்க. ஏன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த மீன் வந்து அந்த ஃப்ராகை எடுக்கவே எடுக்காது. ஸோ அடுத்தவங்களுக்கும் அந்த மீன் கிடைக்காம போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மீன் வந்து நீங்கள் பிடிக்க வந்துட்டிங்கன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஃப்ராக் மேலேயும் அந்த மீன் எப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குதுன்றது மேலே தான் இருக்கணும். இப்போ நம்ம 2வது காஸ்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ராடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளுங்க. மீன் வந்து பெரிய மீன் அடித்தா கூட அந்தளவுக்கு வளைவுத்தன்மைலாம் இருக்காது. இதில் ஃப்ளெக்சிபிளாக வளையாது. ஆனால் நல்ல கிரிப்பான ராடு, டிப்பே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நான் 6 கிராம் ஃப்ராக் தான் போடுறேன். எவ்வளோ லாங்கில் போய் விழுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 2வது மீனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். எப்போவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிட்ரைவர் பண்ணும் போது, அதாவது காஸ்டிங் பண்ணவனையும் நீங்கள் இந்த ஃப்ராகை ரிட்ரைவர் பண்ணும் போது ஜிக்கிங் ஆக்ஷன் வந்து ராடில் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே பண்ணுங்கள். இப்போ ஒரு ஃபிஷ் வந்து நமக்கு விரட்டிட்டு வருதுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜிக்கிங் ஆக்ஷன் நல்லா பண்ணும் போது ஃபிஷ் வந்து இந்த தவளை வந்து நம்மளை விட்டு எகிற போது தப்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து அதை பிடிக்கிற ஆர்வத்தில் சரியான ஃபோர்ஸாக வந்து பிடிக்கும். ஸோ அப்போ நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா மீன் வந்து நல்லா லாக் ஆயிரும். இப்போ நம்ம ராடோட டிப்பை நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ அந்த ஜிக்கிங் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ரிட்ரைவர் பண்ணும்போது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஆக்ஷன் கொடுக்கும் ஃப்ராகுக்கு. ஸோ இப்படி ஜிக்கிங் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே நீங்கள் இழுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினலாக அந்த தவளை ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். பாருங்கள், ஆனால் நல்லா வெயில் ஏறிடுச்சுங்க. இந்த டைம்லேயும் நல்லா மூமெண்ட் இருக்குங்க, எங்கே ஆக்டிவிட்டி இருக்கும் ஃபிஷ்ஷோடது. ஸோ பார்க்கலாம். ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து நமக்கு அந்த ஃப்ராகை கேட்ச் பண்ணணும்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து கால் கிட்ட வரும்போது கூட மீன்கள் வந்து டக்குன்னு எடுக்கும். ஸோ அந்த ஃப்ராகை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வரும் அது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போடும் போதெல்லாம் அந்த ஃப்ராக் வந்து உங்களுக்கு வரதை அந்த மீன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், 2வது மீன் நமக்கு லாக் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், அதேமாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ராடில் இழுக்காதீங்க. எப்போவுமே வந்து ரிட்ரைவர் பண்ணி தான் மீனை வந்து நம்ம ஏற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மீன் லாக் ஆகி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். மீன் நல்ல சைஸுங்க இது. எப்படியும் ஒரு 1 கிலோ இல்லை 3/4 கிலோக்கு வருங்க மீன். இதுதாங்க நல்ல ஒரிஜினல் நாட்டு விரால். ஸோ பாருங்கள் சைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
பாருங்கள், நமக்கு ஒரு குட்டி ஃபிஷ் லாக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன மீன் தான். ஸோ இவங்களை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு மீனுங்க, சைஸு நல்லா ஃபைட் பண்ணிச்சு. இப்போ நம்ம அந்த குட்டி மீனை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்னென்ன லூர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ராட்லாம் யூஸ் வச்சுருக்கீங்க காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் போடுறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட உங்களுக்கு நான் ஒரு வீடியோ தரேன்.